அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிகளத்தின் சார்பாக நேற்று 23 பேரும் இன்றைக்கு 2 பேரும் தமிழக அமைச்சர்களாக பதவியேற்றிருக்காங்க. இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் கிட்டத்தட்ட 8 பேருக்கு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அமைச்சர்களாக மாறியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இதுதான் முதல் முறை, இதுதான் சமூக நீதி அரசு என்று தாவேகா தரப்பு கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அறநிலைத்துறைக்கு எப்படி ஒரு பார்ப்பனரை நீங்க அமைச்சராக்கலாம் என்று பல விமர்சனங்கள் வந்திருக்கிறது. இது குறித்து பேசிய தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள், நாங்க சாதியே பார்க்கறது இல்ல, அமைச்சராக்குற வரைக்கும் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் எந்த சாதனையும் எங்களுக்கு தெரியாது, நாங்க வேட்பாளர் நிப்பாட்டும் போது கூட சாதி பார்க்காம தான் வேட்பாளர் நிப்பாட்டணும் அப்படின்னு பேசியிருந்தாரு. இது குறித்து தான் இந்த காணொளியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்கும் போதே அவரோடு சேர்த்து 9 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டாங்க. அதுக்கு பிறகு நேற்று 23 பேரும் இன்றைக்கு 2 பேரும் பதவியேற்றிருக்காங்க. இந்த 35 பேர் அடங்கிய இந்த அமைச்சரவையில் 8 பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டிலே முதல் முறை, இதுதான் சமூக நீதி என்று தாவேகா தரப்பு அதை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இதே அமைச்சரவையில் பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை அறநிலைத்துறை கொடுத்துருக்கீங்க. பார்ப்பனரை அமைச்சராக கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் பார்ப்பனருக்கு எப்படி நீங்கள் அறநிலைத்துறை கொடுப்பீங்க? அறநிலைத்துறை என்பது இந்த தமிழ்நாட்டுடைய இந்து கோயில் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த கட்டுப்பாட்டிலிருந்து உடைச்சி வெளியே கொண்டு வந்ததா இன்னைக்கு பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்களை அமைச்சர்களாக போட்டு சமூக நீதியை இதுவரைக்கும் இருந்த அரசுகள் காப்பாற்றிருக்கு. ஆனால் நீங்கள் மீண்டும் கொண்டு போய் குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு, எந்த சமூகத்தால இந்து கோவில்கள் கட்டுப்படுத்தப்பட்டுச்சோ அந்த சமூகத்தையே கொடுத்துருக்குன்னு சொல்லி திமுகவும் பல்வேறு கட்சிகளும் திராவிட இயக்கங்களும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதற்கு தமிழ்நாட்டுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. நேற்று வரைக்கும், அதாவது பதவியேற்கிற வரைக்கும் ரமேஷ் அவர்கள் என்ன சாதி என்று எங்களுக்கு தெரியவே தெரியாது. சொல்ல போனா தமிழக வெற்றி கழகத்தில் நாங்கள் சாதி பார்த்து வேட்பாளரை நிப்பாட்டலங்கிறார். சாதி பார்த்து வேட்பாளர் நிப்பாட்டினா தனி தொகுதியில் எப்படி வேட்பாளர் நிப்பாட்டினீங்க? தமிழ்நாட்டில் 46 தனி தொகுதிகள் இருக்கு. அதாவது எஸ்சி தொகுதிகள் 44, ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு என்று 2 தொகுதி, மொத்தம் 46 தொகுதி. நீங்க சாதியே பார்க்கல தமிழக வெற்றி கழகம் ஆதவ அர்ஜுனா சொல்வது போல அப்படின்னா, குறிப்பிட்ட இந்த 46 பேரை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? எல்லோருக்கும் அறியப்பட்ட, எல்லாராலும் தெரியப்பட்ட, பல்வேறு ஊடகங்களில் பேச்சாளராக, பட்டிமன்ற பேச்சாளராக, யூடியூபராக அறியப்பட்ட, தமிழக வெற்றி கழகத்திலையும் பேச்சாளராக இருந்த கொள்கை அமைப்பு செயலாளர் ராஜ்மோகன் என்ன சாதி என்று யாருக்குமே தெரியாது. எழும்பூரில் நிற்கிற வரைக்கும், எழும்பூருங்கிற தனித்தொகுதியில் நின்றவர் தான் ராஜ்மோகன் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரான்னு தெரியும். அந்த ராஜ்மோகனையே சாதி பார்த்து தான் எழும்பூரில் நிப்பாட்டியது தாவேகா. சாதியே நீங்க பார்க்கலையா? ரமேஷ் அவர்களோட கம்யூனிட்டி அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் சாதியின் உணவின் அடிப்படையில் எப்பொழுதும் தேர்தலை எதிர்கொண்டது கிடையாது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர், இறை பட்டு கொண்டவர், நல்ல செயல்படக்கூடியவர், எளிமையான பின்னணி கொண்டவர், ஆக்டிவான இளைஞன். அதனால அறநிலைத்துறை அவர் கட்டுப்பாடு கொடுத்தோம். ஒரு 31 வயசு இளைஞனுக்கு அறநிலைத்துறை எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொல்லியிருந்தா கூட அதில் நியாயம் இருக்கு, லாஜிக் இருக்கு. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, ரமேஷோட சாதியே தெரியாதுங்கிறாரு. தஞ்சாவூர் பூர்வீகமாக கொண்டவர் ரமேஷ். அவங்க அப்பா தஞ்சாவூர், அம்மா செங்கல்பட்டு. தஞ்சாவூரில் பிறந்து செங்கல்பட்டில் வளர்ந்த ஒருத்தருக்கு ஏன் திருச்சி திருவரங்கத்தை கொடுக்கணும்? திருச்சியில் தான் நிப்பாட்டணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா திருச்சியில் எவ்வளவோ தொகுதி இருக்கு, ஏன் திருவரங்கத்தை தேர்க்கணும்? தமிழக வெற்றிடத்தின் சார்பாக 2 பார்ப்பனர்களை சட்டமன்றத்தில் நிப்பாட்டினாங்க. ஒன்று விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட ஆடிட்டர் மரியாதைக்குரிய வெங்கட்ரமணன், இன்னொருத்தர் தம்பி ரமேஷ் அவர்கள். இந்த 2 பேரையும் திருவரங்கத்திலையும் மயிலாப்பூர் நிப்பாட்டுறாங்க. இந்த 2 தொகுதியும் என்ன தொகுதின்னு எல்லாருக்குமே தெரியும். பெரும்பான்மையாக பிராமணர்கள், பார்ப்பனர்கள் வாழக்கூடிய தொகுதி. அப்போ அந்த தொகுதியை கணக்கு பண்ணி சாதி பார்த்து தான் ரமேஷ் அவர்களையும் வெங்கட்ரமணி நிப்பாட்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். ஆனால் சாதியே பார்க்கல என்று ஒரு தமிழ்நாட்டினுடைய முக்கியமான போர்ட்போலியோவை விஜய்க்கு அடுத்தபடியாக வைத்திருக்கிற அமைச்சர், ஒரு தொடர்ச்சியாக பத்திரிகையாளர் சந்திக்கக்கூடிய ஒரு அமைச்சர், பெரியாரிஸ்ட் அம்பேத்கரிஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் சொல்றாரு, நாங்க சாதியே பார்க்கல. சாதியே பார்க்காம தான் நீங்க ரமேஷை கொண்டு போய் திருச்சியில் நிப்பாட்டினீங்களா? திருவங்கத்தை நிப்பாட்டிங்களா? சாதியே பார்க்காம தான் மயிலாப்பூரில் வெங்கட்ரமணன் நிப்பாட்டிங்களா? சாதியே பார்க்காம தான் இங்கே தெலுங்கர்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சோழிங்கநல்லூரில் ஈஸியாக சரவணன் நிப்பாட்டிங்களா? சாதியே பார்க்காம தான் திருநெல்வேலி, அதாவது நாங்குநேரி சொந்த ஊர் யாருக்கு? ஆர்எஸ் முருகன் அவர்களுக்கு.
நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் அவருடைய சொந்த ஊர் வருது, அங்கே நிப்பாட்டிடுறான். அங்கே நிப்பாட்ட ஏன் திருநெல்வேலி கொண்டு நிப்பாட்டுறீங்க? அப்படியே பார்த்தாலும் அவர் வாழ்கிற இடம் பார்த்தீங்கன்னா வீடு பாளையங்கோட்டை தொகுதியில் இருக்குது. திருநெல்வேலி வீடு இல்லை, வீடு பாளையங்கோட்டில் இருக்குது. பிறந்த ஊர் விஜயநாராயணன் வந்து நாங்குநேரில் இருக்குது. ஏன் திருநெல்வேலி நிப்பாட்டணும்? சாதி பார்த்து தானே. ஆலங்குளம் தொகுதியில் யார் நிப்பாட்டினீங்க? சாதி பார்க்காம நிப்பாட்டிங்களா? தென்காசி தொகுதியில் யார் நிப்பாட்டினீங்க? சாதி பார்க்காம நிப்பாட்டிங்களா? இந்த பக்கம் கோயில்பட்டியில் யார் நிப்பாட்டினீங்க? சாதி பார்க்காம நிப்பாட்டிங்களா? சாத்தூரில், திருவாடனையில், திருப்பத்தூரில், காரைக்குடியில், சிவகங்கையில் எங்க சாதி பார்க்க நிப்பாட்டிங்க? 234 தொகுதியிலும் பெரும்பான்மை சமூகங்கள் எது என்று முழுமையாக பட்டியலெடுத்து ஜான் ஆரோக்கியசாமி கொடுத்த லிஸ்ட் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் வேட்பாளர் நிப்பாட்டிச்சு. சாதி பார்க்காம ஓட்டு விழுந்துச்சு, மதம் பார்க்காம ஓட்டு விழுந்துச்சு, விசிலுக்கு தான் விழுந்துச்சு, விஜய்க்கு தான் விழுந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் சாதி பார்க்காம நிப்பாட்டணும்னு சொல்லாதீங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் விருப்ப மனுவில் கூட சாதி கேட்கப்பட்டுச்சு. சாதி என்ன, மதம் என்ன என்று கேட்டு தான் விருப்ப மனு வாங்கினீங்க. அப்போ ஏங்க சாதி கேட்டீங்க? நீங்கள் தான் சாதியை பார்க்க மாட்டீங்கல்ல, சாதியே பார்க்காம ஒரு பெரிய புரட்சிக்கு தயாராக பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு சாதி கேட்டீங்க? பட்டியல் சமூகத்தை சார்ந்த 2 பேரை, ஒருத்தரை வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கும் இன்னொருத்தரை உயர்கல்வித்துறைக்கும் கொடுத்துருக்கீங்க. அது வரவேற்கத்தக்கது. அப்படின்னா கூட ஏற்கனவே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் உயர்கல்வித்துறையாக கோவிச்செல்லியன் இருந்திருக்காரு, அதனுடைய நீட்சியாக தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. புதிதாக தமிழக வெற்றி கழகம், காமராஜரை கொள்கை தலைவராக வைத்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை அறநிலைத்துறை அமைச்சராக மாற்றியிருந்தால் அது உண்மையான சமூக நீதி, அது உண்மையான சமூக புரட்சி. இதை 1954 இன்னைக்கு தான் பட்டியல் சமூகத்தை இவங்க தான் அமைச்சராகின மாதிரி இல்லை, 1954 அன்னைக்கு இன்னையை விட அன்றைக்கு மோசமாக ஆலய நுழைவு கிடையாது, ஆலயத்துக்குள்ள எல்லாரும் போக முடியாது, ஆலய நுழைவு போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்த காலகட்டம். சுதந்திரம் அடைஞ்சு ஒரு 5-6 வருஷத்துல வந்த கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் உண்மையான சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த பரமேஸ்வரன் அவர்களை இந்து சமய அறநிலைத்துறைக்கு அமைச்சராக்கினார். அது இந்தியாவில் எங்குமே நடக்காத பெரும் புரட்சி, அதுக்கு பேரு சமூக நீதி. இப்படி பரமேஸ்வரன் அவர்களை வந்து கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் வந்து அறநிலைத்துறைக்கு அமைச்சராக்கினாரு. இப்போ வந்து கோயிலுக்குள்ள வந்து விடமாட்டான்னு சொல்றான். இப்போ நீ கோயிலுக்குள்ள போ, யார் விடமாட்டேன்னு சொல்றான்னு பார்ப்போம். அன்னைக்கு வந்து கோயிலுக்குள்ள பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் போக முடியாது. அமைச்சர் ஒருத்தர் இருக்கும்போது அமைச்சரை உள்ள விட்டு தான் ஆகணும். கும்பாபிஷேகத்துக்கோ குடமுழுக்குக்கோ இல்லை தேர் பிடிக்கிறதுக்கோ எதுவாக இருந்தாலும் அவர் தொட்டு கொடுத்தா தேர் போகும். அந்த இடத்துல கொண்டு வச்சதுக்கு பேர் தான் சமூக நீதி. அதே போலவே காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை அறநிலைத்துறை அமைச்சராக போட்டார் அப்படின்னா ஹேட்ஸ் ஆப்னு சொல்லலாம். திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ரமேஷ் அவர்கள் அமைச்சர் ஆனதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்து இல்லை. நல்ல பையன், நல்ல பேசக்கூடிய பையன், தமிழ் பற்று இயல்பிலே உண்டு, மாற்று கருத்து இல்லை, நல்ல தமிழ் உச்சரிப்பு உண்டு, செய்தி தொடர்பு உண்டு. அவரை ஒரு செய்தி தொடர்பு துறை அமைச்சராகவோ தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவோ அவரை போட்டிருந்தா யாரும் கேள்வி கேட்க போறதே கிடையாது. ஆனால் குறிப்பிட்ட அறநிலைத்துறையை அவரை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க பார்க்காம கொடுத்துன்னு சொல்றது அப்பட்டமான பொய்யும். அதுவும் ஒரு அமைச்சர் ஆட்சி முடிஞ்சு 10 நாள் ஆகல, திமுக அமைச்சர்கள் தான் பொய்யா பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா நீங்க ஆட்சிக்கு வந்து 10 நாள்லயே நாங்க சாதி பார்க்காம தான் வேட்பாளர் நிப்பாட்டணும். ரமேஷை நேற்று வரைக்கும் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. சோத்துல பூசணிக்காய் மறைக்கலாம், ஒரு பூசணிக்காய் தோட்டத்தை மறைக்க கூடாது ப்ரோ. தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்கள் இல்ல சாதி பார்த்து, கட்சியினுடைய தலைவரை சாதி மதம் பார்த்து தான் பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குனாரு. இதை நம்ம 1 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். திருச்சி கிழக்குல கிறிஸ்தவ வெள்ளாளர்கள் அதிகம், தமிழ்நாட்டிலேயே 46,000 வாக்காளர்கள் மேல இருக்காங்க. பெரம்பூர்ல கிறிஸ்தவர்கள் அதிகம். அப்ப இங்க கிறிஸ்தவர்கள் அதிகம், அங்க கிறிஸ்தவ வெள்ளாளர்களும் அதிகம் என்பதனால சாதி மதம் ரெண்டையும் பார்த்து தான் இந்த 2 தொகுதியும் தேர்ந்தெடுத்தார். அவர் சாதியே பார்க்கலங்க, அவர் எங்கன்னாலும் ஜெயிச்சிருப்பாருங்க. எங்கன்னாலும் அவர் ஜெயிச்சிருக்கான வாய்ப்பு இருந்துச்சுல. பெரிய அலை, பெரிய சுனாமி, பெரிய பேரலை தானே. அப்படின்னா கரூர்ல நின்றுக்கலாமே, கரூர் தானே அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டுச்சு, அங்க நின்றுக்கலாம். சென்னையில் வேற தொகுதியை தேர்ந்தெடுக்கணும்னா அவர் சோழிங்கநல்லூரில் இப்போ குடியிருக்காரு, அங்கே நின்றுக்கலாம். ஏங்க நிற்கல? அவர் சொந்த ஊர் ராமநாதபுரம்ன்றாங்க, ஒருத்தர் ஓட்டப்படாரன்றாங்க, ஒருத்தர் கோயில்பட்டின்றாங்க, ஏதோ ஒன்று. ராமநாதபுரத்தில் அவங்க பாட்டிலாம் வந்து டீச்சராக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே ராமநாதபுரத்தில் நின்றுக்கலாம். மீனவர்கள் வந்து அதிகமாக தாவைக்கால இருந்தாங்க, மீனவர்கள் தொகுதியில் ஏதோ தேர்ந்தெடுத்து நின்றுக்கலாம். திருவெற்றியூரில் நின்றுக்கலாம், அங்கெல்லாம் நிற்காம எங்கே நின்னாரு? அதுவும் சாதி மதம் பார்த்து தான். அப்போ சரியா 234 தொகுதியும் என்ன சாதி என்ன மதம்? தூத்துக்குடியில் கொண்டு போய் ஸ்ரீநாத் நிப்பாட்ட வேண்டிய அவசியம் என்ன? ஸ்ரீநாத்துக்கும் தூத்துக்குடி என்ன சம்பந்தம்? அவர் விருதுநகர்காரரு. விருதுநகர்லேருந்து கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடியே சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னையில் தான் எல்லாமே இருக்காங்க.
ஆனா விருதுநகரை பூர்வீகமாக கொண்ட ஸ்ரீநாத்தை, சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்ரீநாத்தை, நடிகர் அவருடைய நண்பர் என்ற காரணத்தை வேற எந்த காரணமும் இல்லாத ஸ்ரீநாத்தை தூத்துக்குடியில் அவர் மீனவர் சமூகத்தை சார்ந்தவர் என்ற ஒரே ஒரு காரணம், வேற ஒரு ரீசன் கிடையாது, ஒரே ஒரு காரணத்தால் மட்டும் அங்கே நிப்பாட்டிங்கன்னா நீங்கள் சாதி பார்க்காம தான் நிப்பாட்டீங்களா? சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு சமூகத்துக்குமான பிரதிநிதித்துவம் ரெப்ரசன்டேஷன் பார்த்து தான் நிப்பாட்டணும். அந்த அடிப்படையில் திருவரங்கத்தில் நாங்கள் வந்து ரமேஷுக்கு நிப்பாட்டணும். எல்லா சமூக மக்களுக்கும் நாங்கள் அமைச்சர்களை பங்குக்கணும். அந்த அடிப்படையில் ரமேஷுக்கு கொடுத்துருக்குறோம். அறநிலையத்துறை கொடுத்தா அவர் சிறப்பாக செய்வார். அதுதான் டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்ட், வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம்னு சொல்றீங்க. வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம்னா உங்களுடைய அமைச்சரையும் வெளிப்படைத்தன்மை இருந்துச்சா? வெளிப்படைத்தன்மை இல்லை. நீங்க செஞ்சது ஒரு பார்வை, ஆனா வெளியே சொல்றது ஒரு பார்வை. அது அப்பட்டமான பொய் பார்வை. இதை எல்லாத்தையும் தாண்டி கூட்டணி கட்சியாக வந்திருக்கிற, அதாவது இன்னைக்கு தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியாக வந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கும் இந்திய யூனியன் முஸ்லீமுக்கும் 2 அமைச்சர் கொடுத்துருக்காங்க. 2 பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்திய யூனியன் முஸ்லீமுக்காக போராடுறீங்களா, சரி உங்களுக்கு சிறுபான்மை துறை. நீங்க யாரு? விசிகா. நீங்க குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமூக பட்டியல் சமூகத்துக்கு போராடுறீங்களா, உங்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை நேற்று வரைக்கும். ஆனா என்னன்னா, ஆதி திராவிடர் நலத்துறைன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் என்பதனாலே அவங்களுக்கு கொடுக்குறீங்களாங்கிற கேள்வி வந்துடக்கூடாது. அந்த துறை பேரை மாத்திட்டாங்க. இசை வளாளர்னு கருணாநிதி பேரை மாத்தினார்ல, அது மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா சமூக நீதித்துறை, அதுக்கு கீழே ஆதி திராவிடர் பழங்குடி வந்துருதான். துறையுடைய பேரையே மாற்றி சமூக நீதித்துறை என்று வைத்து அதுக்கு வன்னியரசு அவர்கள் அமைச்சராக மாற்றப்பட்டிருக்காரு. ஏன் வன்னியரசு கூட்டணி கூப்பிட்டீங்க? சரி, 23 போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தீங்கல்ல, 10 போக மிச்சம். அந்த 23 போர்ட்ஃபோலியோல அதில் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாமே, அங்கேயும் கொடுக்கல. அப்போ இவர் இந்த சமூகத்தை சார்ந்தவர், அவருக்கு அந்த சமூகம் சார்ந்த துறை. இதைத்தான் திமுக பண்ணிச்சு. கயல்விழி செல்வராஜ் அவர்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை, ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை கொடுத்து முடிச்சு விட்ருவாங்க. இஸ்லாமியருக்கு சிறுபான்மை நலத்துறை அப்படி கொடுத்து முடிச்சுடுவாங்க. அதே தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ திமுகவிலிருந்து என்ன மாறுபட்டு என்ன வேறுபட்டு நீங்கள் அமைச்சரவையில் பதவி கொடுத்துட்டீங்க? ஏற்கனவே தமிழ்நாட்டில் பரமேஸ்வரன் அவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் அறநிலைத்துறை அமைச்சராக வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் தனபால் அவர்கள் வீட்டில் ஒரு தடவை அம்மையா ஜெயலலிதா அவர்கள் அந்த பக்கம் பிரச்சாரத்துக்கு போகும்போது நிறைய பேர் சாப்பாடு இல்லைன்னு இருக்காங்க. அப்போ தனபால் அவர் தான் பொறுப்பாளர். அவங்களை கூப்பிட்டு என்ன சார் தனபால், ஒரு பிரச்சாரத்துக்கு வரவங்களுக்கு சாப்பாடு கூட நீங்கள் போட மாட்டீங்களான்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா ஏற்கனவே பல முறை நான் என் வீட்டில் சமைச்சு வச்சேன். நான் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த இருப்பதனால என் வீட்டில் சாப்பிட்றதுக்கு யாரும் பெரும்பாலும் மறக்கிறாங்க, அதனால தான் நான் சாப்பாடு போடலாமான்னு கேட்டிருக்காரு. அப்படியா, சரி பார்த்துக்குவோம் அப்படின்னு உடனடியாக அவரை தமிழ்நாட்டினுடைய சபாநாயகராக மாற்றுறாங்க. யாரெல்லாம் உன் வீட்டில் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்களோ, யாராக இருந்தாலும் உன்னை கும்பிட்டு தான் இனி சட்டசபைக்கு வரணும். இதுக்கு பேர் சமூக நீதி. ஒரு பார்ப்பன சமூகத்தில் பிறந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை சபாநாயகருக்கு அழகு பார்த்தாங்க இல்லையா, அதுக்கு பேர் சமூக நீதி. அப்படி நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது பாராட்டுக்குரியது, அது வரவேற்கத்தக்கது. இது திமுக அதிமுக சில சாதனைகளை சமூக நீதியில் பண்ணியிருக்காங்க, அதனுடைய நீட்சியாக நாங்கள் பண்றோம்னா சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நீங்க வாக்கை குறிவித்து இன்னைக்கு அமைச்சர்கள் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கே ஒழிய, இந்த சமூகத்துக்கு நிறைய கொடுத்தா நமக்கு வாக்கு கிடைக்கும், இந்த சமூகத்துக்கு நிறைய கொடுத்தா நமக்கு வாக்கு கிடைக்கும், இந்த வாக்கை நம்ம தக்க வச்சுக்கலாம், நிலைவச்சுக்கலாம், இவங்களை கொண்டாட விட்டுறலாம். ஒரு பக்கம் பட்டியல் சமூகத்துக்கு நிறைய கொடுத்துருக்குன்னு சொல்லி வாழ்த்துக்களை பெறுவதும் வாக்குகளை பெறுவதும், இன்னொரு பக்கம் சம்பந்தமே இல்லாமல் அறநிலைத்துறையை கொண்டு போய் பார்ப்பன சமூகத்துக்கு கொடுத்து வாக்களை பறிக்க, பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தரை வச்சு அவர் என்ன சாதிங்கிறத வச்சு அவர் இந்த துறைக்கு போட்டதுனாலேயே அவர் தப்பானவர், அவர் செயல்பட மாட்டார், அவர் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வார் அப்படின்னு முடிவுக்கு வர முடியாது. அவருடைய செயல்பாட்டை வச்சு தான் தீர்மானிக்க முடியும், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் சமூக நீதி, புரட்சி, சாதியே பார்க்க மாட்டோம் அப்படின்னு உருட்டக்கூடாது. இல்லை, நாங்கள் கொடுத்துட்டோம், பார்த்து கொடுத்தோம், அவர் நல்ல பையன், நல்லா செயல்படுவார் அப்படின்னு சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ளலாம். அதை விட்டுட்டு இது சமூக நீதி, சாதி பார்க்காம கொடுத்துட்டோம், நேற்று வரைக்கும் தெரியாது, நாங்கள் சாதியை பார்க்கல அப்படின்னு சொல்றது தான் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அப்போ இப்படி இதில் ஒன்றிலேயே பொய் சொல்ற இந்த அரசு வேற எதெல்லாம் என்னென்ன பொய் சொல்லும்? பத்திரிகையாளர்கள் ஆதவர்ஜன் அவர்களை பார்த்து கேட்குற கேள்வி, அதாவது நம்ம ஒன்று கேட்டால் அவன் ஒன்று சொல்லுவான்டா, அது இங்கே புரியாது, வீட்டுக்கு போனாதான் புரியும். எம்ஏ பிளாசபி மாப்பிள செந்தில் ஒரு படத்தில், அது மாதிரி கவுண்டமணி ஒரு படத்தில், அது மாதிரி பத்திரிகையாளர் கேட்குறாங்க. சென்னையில் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ச்சியாக மின்வெட்டாக இருக்குது. அதாவது எப்படின்னா, கரண்ட் கட் ஆயிடுது, கட்டானோடனே பாய் தலையெல்லாம் தூக்கிட்டு வெளியே கொண்டு போய் போட்டுட்டு படுக்கலாம் போகும்போது கரண்ட் வந்துடுது. திருப்பி பாய் தலையெல்லாம் சுருட்டிக்கிட்டு திருப்பி உள்ளே வரும்போது வாசல் வரும்போது கரண்ட் கட் ஆயிடுது. சரி கட் ஆயிடுச்சு, திருப்பி போய் தொலைவுன்னு சொல்லி திருப்பி கொசு வலையெல்லாம் போட்டு திருப்பி செட் பண்ணி
தூங்கலான்னு போய் டப்புனு கரண்ட் வந்துடுது. திருப்பி எல்லாத்தையும் விரிச்சுக்கிட்டு திருப்பி வந்து பார்க்கணும், திருப்பி கரண்ட். இப்படி போய் செத்து விளையாடுற மாதிரி வந்து விளையாண்டுக்கிட்டு கரண்ட். ஒரு பக்கம் பார்த்தா டபுள் பேஸ் வர வேண்டிய கரண்ட் சிங்கிள் பேஸ் வருது. சிங்கிள் பேஸ் வந்தால் ஏசி ஓடாது, வேற எதுவும் ஓடாது, ஃபேனு கிறுக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன கிறுக்குன்னு, எதுக்கு கிறுக்குன்னு எதுக்கு ஓடுன்னு தெரியல. சிஎம் தொகுதியிலே வந்து இப்போ கரண்ட் இல்லைன்னு மக்கள் நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ தான் மேலே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. என்னன்னா வந்து சர்மா நகர் பகுதி, அதாவது சிஎம் உடைய தொகுதியான பெரம்பூர் தொகுதியில் வந்து சர்மா நகர் மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. இங்க வந்து நிறைய இடங்கள்ல வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு நைட்டு 9 மணிலிருந்து மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க. இந்த வெயில் காலத்துல கஷ்டப்படுறதுனால அவங்கலாம் இப்போ ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இபில வந்து நிறைய பேர் கால் பண்ணி பேசியிருக்காங்களா, ஆனா யாருமே கால் எடுக்கலையா. இப்ப போராட்டம் நடக்கிறதே இபி ஆபீஸ்க்கு வெளியே தான். இப்ப வரைக்கும் எந்த ஒரு அரசு அதிகாரியும் அவங்களுக்கு மக்களுக்கு வந்து பதில் சொல்லல. இப்படி ஒரு வார காலமாக மின்வெட்டு அப்படிங்கிறத பொறுப்பு அமைச்சர் கிடையாது. இவர் மின்சாரத்துறை அமைச்சர் வந்து நிர்மல்குமார் அவர்கள். இவர் ஒரு பொறுப்பான அமைச்சர் தானே, பொறுப்பு அமைச்சர் கிடையாது, பொறுப்பான அமைச்சர் தானே. கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர். அவருக்கு என்ன சொல்லணும்? நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், கொடுத்துருவோன்னு சொல்லணும். இல்லை பொறுப்பு அமைச்சர் இருக்காரு, எனக்கு அதுக்கும் பொறுப்பு கிடையாது, அவர் தான் பொறுப்பு, அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு கேட்குற கேள்வி மின்வெட்டு தொடர்பாக சார் ஆதவ் பதில் சொல்கிறாப்புல. நீங்கள் ஒரு வார காலமாக பார்த்துருப்பீங்க, சிஎம்டியில் எந்த ஊழலுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி வந்து ஒரு ஏக்கருக்கு 2 லட்ச ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. கிராமங்களில் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து விற்கணும்னா கூட காசு வாங்கிட்டு இருந்தாங்க. பத்திரப்பத்தூரில் ஊழலே கிடையாது. எல்லா தமிழ்நாட்டுடைய எல்லா அலுவலகங்கள்லையும் லஞ்சமே இல்லை. இதுவே நாம் சிறந்த ஆட்சியை கொடுத்துருக்குறோம், ஒரு வாரத்தில் லஞ்சத்தை ஒழிச்சிருக்கோம் அப்படிங்கிறது பெரிய சான்றா அமைஞ்சிருக்கு. எங்கள் ஆட்சியுடைய சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரத்தில் தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே லஞ்சம் இல்லை அப்படிங்கிறதா எங்கள் ஆட்சியினுடைய சாதனை அப்படின்னு மூடுறதுக்குள்ள வேலூர் மாவட்டம் கன்னியவாடி அப்படிங்கிற பகுதியில் செங்கச்சோலையில் போய் காசு வாங்கி ஊர் மக்கள்கிட்ட தர்மடி வாங்கியிருக்காங்க தாவேக்காவோட பொறுப்பாளர்கள். யாரு கேட்டது 1 லட்சம் ரூபாய்? இப்ப யாரு என்ன சொன்னா? சும்மா கூப்பிடு வேலூர் மாவட்டம் கனியவாடியில் பங்கப்பிரி என்ன இதுக்கு என்ன பங்கு பிரிக்கணும்? செங்கச்சூளை தான் நடத்துகிற. செங்கச்சூளை நடத்தும் போது எங்களுக்கு காசு தர வேண்டாம். திமுக கொடுத்துக்கிட்டு இருந்தேன், போன தடவை அதிமுக கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ நாங்கள் வந்திருக்கோம்யா, கஷ்டப்பட்டு போஸ்டர் ஒட்டி பேனர் கட்டி பாலாபிஷேகம் பண்ணி தேர்தலுக்கு செலவு பண்ணி எல்லாம் பண்ணி வந்திருக்கிறோம். நீ ஏதாவது கொடுத்தாதான் நடக்க முடியும்னு சொல்லணுன்னு நாங்கள் எதுக்கே உனக்கு கொடுக்கணும்? அதான் ஊழல் இல்லாத கரப்ஷன் இல்லாத ஜீரோ கரப்ஷன் கவர்மெண்ட் நடத்துறீங்களே, எதுக்கு காசு கொடுன்னு சொல்லி அந்த செங்கச்சூளை நடத்தக்கூடியவர்களும் அந்த பகுதி மக்களும் தாவேக்காரண்ட தள்ளுமுள் ஏற்பட்டிருக்கு. இங்க அமைச்சர் மரியாதைக்குரிய ஆதவர்ஜனா சொல்றாரு, ஒரு வாரத்தில் ஊழலை ஒழித்திருக்கிறோம். மயிலாடுதுறையில் 40 டாஸ்மாக்ல போய் காசு கேட்டதா சொல்லி டாஸ்மாக் ஊழியர்கள் டாஸ்மாகே திறக்க மாட்டோம், கமிஷனே தரமாட்டோம்னு சொல்லி தாவேக்காக்கு எதிராக டாஸ்மாக் கடையை மூடிருக்காங்க. நேற்றுக்கு முதல் நாள் இங்க அமைச்சர் சொல்றாரு ஊழலே இல்லை, லஞ்சமே இல்லை. லஞ்சம் ஊழலுங்கிறது செங்கச்சூளையில் போய் தாவேக்கா கட்சிக்காரன் காசு கேட்கறதுக்கு பேரும் லஞ்சம் தானே.
டாஸ்மாகில் போய் தாவேக்கா கட்சிக்காரன் காசு கேட்கறது பேர் லஞ்சம் தானே. இதெல்லாம் பொய் செய்தி கிடையாது, ஊடகத்தில் வந்த செய்தி, ஆதாரப்பூர்வமான செய்தி. பாபு சார், இது வந்து இந்த 23 வருஷத்துல நடக்காத ஒன்று சார். ஏன்னா வந்து எஃபெக்ட் பண்ணுறதா இந்த டிபார்ட்மெண்ட் தான் துறை ரீதியாக தான் அனுப்பணும். கமலைநாட்டு வந்து தாவை கலந்து ஒரு பொறுப்புள்ள போய் அவர் வந்து ஆமாம் சார், அது ஏன் கொடுத்தாரு விசாரிக்கும் போது ஒரு ஆட்சி தான் மாறிக்கல, செந்தில் பாலாஜி வந்து எங்களுக்கு பணம் சொல்லி மிரட்டி 10,000 கேட்டிருக்காரு, தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு இவரை மாட்டி உடனே பண்ணியிருக்காரு. ஒரு வாரத்தில் ஊழலை ஒழிச்சிட்டாப்லையா. அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு, எங்கிட்ட வந்து பார்ட்டி ஃபண்டு கிடையாது, சிஎம் ஃபண்டு கிடையாது, சிஎம் ஃபேமிலி ஃபண்டு கிடையாது, அதனால் கரப்ஷனே இல்லை. ஆட்சிக்கு வந்து ஒரு வாரம் தான் ஆச்சு. இன்றைக்கி காலையில் தான் அமைச்சரவை நிறைவடைஞ்சிருக்கு. இப்போ தான் அமைச்சருக்கு பொறுப்பு போட்டிருக்காங்க. இப்போ தான் அமைச்சரில் போய் இருக்கையில் வந்து உட்கார வச்சு பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலா, அதனால் வெக்க விட்டு போகலங்கிற மாதிரி ஒருத்தரும் கூட்டு வச்சு அமைச்சரை போய் உட்கார வைக்கிறாங்க. இந்த ஒரு சுந்தரா டிராவல்ஸ் படத்தில் மேக்கப்லாம் போட்டு இது பண்ணி கொண்டு போய் சேரில் மாப்பிள்ளை சேரில் உட்கார்ப்பாங்களே, அது மாதிரி ஒவ்வொரு அமைச்சரும் உட்கார வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இது துறைனா என்னன்னு தெரியாது. எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு யாரை பார்க்கணும், ஜேடினா என்ன, ஏடினா என்ன, ஏடி பெருசா ஜேடி பெருசா எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாமல் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க, ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்குள்ள கரப்ஷனை கட் பண்ணியாச்சு, ஊழலை கட் பண்ணியாச்சு. கேட்கல. எந்த ஒரு அரசு வந்தாலும் அந்த அதிகாரிகள்கிட்ட, அங்கே இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ்கிட்ட, இல்லை பிஸ்னஸ்மேன்கிட்ட கேட்காம அவங்க தரமாட்டாங்க. இப்போ புது அரசு வந்தனால அவங்க கொடுக்கல. இன்னும் இப்போ அமைச்சரவையெல்லாம் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் இது ஊழல் நடக்குதா நடக்கலையா, யார் யார்கிட்ட வாங்குறீங்க வாங்கலை, என்னென்ன கான்ட்ராக்டில் வெளிப்படைத்தன்மை இருக்கா இல்லையா. ஆட்சிக்கு வந்து 4 நாளில் 3 மணிக்கு கான்ட்ராக்ட் அறிவிச்சு சரியாக ஒரு 6 மணிக்கெலாம் முடிச்சிடறாங்க. 3 மணி நேரம் 3 ஹவர்ஸில் கான்ட்ராக்ட் வந்து முடியுது. அதில் 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. கரப்ஷனே இல்லைன்னு நீங்கள் எப்படி கான்ட்ராக்ட் ஏன் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க? அங்கே கரப்ஷன் நடந்திருக்குல்ல, கான்ட்ராக்டில் கை வச்சிருக்காங்கல்ல. இது துறை சார்ந்த அமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா? அமைச்சரவை போட்டதுக்கப்புறம் தான் அது நடந்துச்சு. அப்போது அமைச்சரை பள்ளிவிடுக்க முடியாது, டக்குன்னு 2 பேரும் தூக்கிட சஸ்பெண்ட் பண்ணுறா. இது என்ன முதல்வன் படமா? லெட்ரு இதை வச்சுக்கிட்டு டைப்ரைட்டர் மிஷினை வச்சுக்கிட்டு டக்கு 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 மாசான முத்து அப்பா அவர் கருப்பசாமி வெடிச்சு டப்பட் பண்ணி விடுங்க, இவர் தூக்குங்க நீங்கள் அப்படின்னு போடுறதுக்கு அப்போல்லாம் முடியாது. முதல்ல மெமோ அனுப்பணும். மெமோ அனுப்பி கேள்வி கேட்கணும், என்ன இப்படி பண்ணீங்களா இல்லையான்னு. அதுக்கப்புறம் அது மெமோவுக்கு ஒரு பதில் சொல்லலை அப்படின்னா அதுக்கப்புறம் பணியிடை மாற்றம் பண்ணி அது நிரூபிக்கப்பட்டதான் பணி இடை நீக்கம். அதுக்கப்புறம் தான் வந்து மொத்தமாக நீக்க முடியும். உடனே இவர் வந்து டப்படப்படப்படப்பட இருந்து வச்சுட்டு இருப்பாரு. அடிச்சு அப்படியே வந்து வடிவேலு அப்படி கேட்டுக்கிட்டு அங்கே மணிவண்ணன் நிற்பாப்புல உடனே பண்ணிவிட்டு படம் அந்த சீன் போட்டுருக்கீங்களா? கவர்மெண்ட்னா என்னன்னு தெரியாது, கவர்னன்ஸ்லாம் யாருக்கு என்னன்னு தெரியாது, நாங்கள் ஜீரோ ஊழலுக்கு கவர்மெண்ட்டை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. கடந்த ஒரு வாரத்தில் பல்வேறு துறைகளில் கரப்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது சமூக வலைதளத்திலே வந்துட்டு இருக்கு. இன்னொரு 6 மாதம் கழிச்சு நீங்கள் கேட்குறீங்களா 2 months கொடுங்கன்னு, அந்த 2 months கழித்து தான் அமைச்சர்கள் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வரும். இப்போது ஒரு சீன் கவர்மெண்ட்டாக, ரீல்ஸ் கவர்மெண்ட்டாக, செல்ஃபோன் கவர்மெண்ட்டாக இது மாறி இருக்கிறது. எந்த துறையையும் எந்த ஒரு துறை அதிகாரிக்கு என்ன ரோலு, சட்டமன்ற உறுப்பினருக்கு என்ன ரோலு அப்படின்னு எதுவுமே தெரியாமல் தாவேக்கா கட்சிக்காரனே நேரடியாக போய் களத்தில் ரேஷன் கடை ஆய்வு பண்ணுறது, அங்கே போயிட்டு மருத்துவமனை ஆய்வு பண்ணுறது. அந்த பொண்ணு செவிலியர் கூட படிக்கலை, அங்கே சங்கர் கோயில் பக்கத்தில் அங்கே ஜிஹெச்சில் போய் உட்காந்துக்கிட்டு இதுக்கு என்ன வச்சுருக்கீங்க அது என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு பேட்டி கொடுத்துட்டு உட்காந்துருக்கு. கேட்டால் தாவேக்காவுடைய மருத்துவமனை அமைப்பாளர் நர்ஸு, தாவேக்கோட மருத்துவமனை அமைப்பாளர் அது கொண்டு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ மருத்துவமனை அமைப்பாளர்னா மருத்துவமனை ஆய்வு பண்ணுவாங்க, தாவேக்கோட வர்த்தகனி வருமான வரித்துறை அதிகாரி போய் ஆய்வு பண்ணுவாங்களா? சரி, இப்போ நாங்கள் இருக்கிறோம், கட்சிக்காரங்களாம் போய் ஆய்வு பண்ணலாம். இப்போ நான் நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறேன், நான் போயிட்டு தலைமைச் செயலகத்தில் போய் முதலமைச்சர் நல்லா வேலை பார்க்குறாரு இல்லையான்னு ஆய்வு பண்ணலாமா?
இது வந்து ஒரு சென்ட்ரல் ஈவெண்ட் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இது டிஸ்கஸ் பண்ணோம், டீன் கூட பேசியிருக்கோம். ஃபர்தராக இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி வந்தது ஃபேக் நியூஸ் தான். அவங்க ப்ரோட்டோக்கால் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்னும் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன சப்போர்ட் தேவை, இப்போ நம்ம ஆட்சி வந்து புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறதுனால என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், என்ன மேன் பவர் டிஃபிகல்ட்டி இருக்குது, என்ன டியூட்டி ரோட்டால் ஏதாவது அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை இருக்கா, எல்லாத்தையுமே டீன் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அண்ணனோட ஆட்சியில் எந்த ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸும் இருக்காது அப்படிங்கிறத நாங்கள் அஷூரன்ஸ் பண்ணுறோம். பேஷண்ட்டையும் பற்றி நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். உயர்மட்ட குழுவில் இந்த ப்ராப்ளம் எதுவும் திரும்ப வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிஸ்கஸ் பண்ணி என்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத டாக்டர்கள் கூட இன்றைக்கி மாவட்ட செயலாளர் மூலமாக நாங்கள் வந்து அவங்களோட டீனோட பெர்மிஷனோட ஆய்வு நடத்தி அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்கோம். சிஆர்பி சரவணன் அவர்களின் எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் இந்த கார்பரேஷன் கூட்டத்தை நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த அரசாங்கங்கள் எல்லாமே சரியா நடந்திருந்தா நாங்க பிரச்சாரத்துக்கு போகிற வேலையிலிருந்து குறைகள் இருக்கக்கூடிய மனுக்கள் அதிகமாக நாங்க வாங்கியிருக்கோம். அதனால நீங்க வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு இடத்துலயும் மேடம் சொன்ன மாதிரி யாரும் மிரட்டலாம் மாட்டாங்க, உங்க எல்லாருடைய வேலைக்கும் ஒத்துழைப்பாங்க. இது ஒரு பக்கம்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் பதவி ஏற்கும் போது சொன்னாங்க இங்க ஒரே ஒரு பவர் சென்டர் தான், வேற எந்த பவர் சென்டரும் கிடையாதுன்னாரு. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய அரசியல் ஆலோசகராக ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் அவருடைய தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்த ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் விஜய் அவர்களுடைய நண்பராக இருந்த விஷ்ணு ரெட்டி தமிழக முதலமைச்சருடைய பொது விவகார ஆலோசகராகவும் நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற செய்திகள் ஊடகங்களில் வந்திருக்கு. பல்வேறு தொலைக்காட்சிகள் எடுத்து போட்டிருக்காங்க. ஆனால் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு அதிகாரிகிட்ட விசாரிச்சா அரசாணை வெளியிட்ட மாதிரி தெரியல. அரசாணை வெளியிட்டாலும் வெளியே தெரிஞ்சிடணும், வெளியிட்ட மாதிரி தெரியல. ஆனால் 2 பேர் நியமிக்கப்பட்டிருக்கான்னு சொல்றாங்க. எந்த அடிப்படையில்? இந்த 2 பேருடைய பொறுப்பு என்பது சீஃப் செக்ரட்டரி, தலைமைச் செயலருக்கு இணையான ஒரு பொறுப்பு. தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசியல் ஆலோசகர், தமிழ்நாடு முதலமைச்சருடைய பொது விவகார ஆலோசகர். அதாவது அவர் யாரை பார்க்கணும், எந்த முதலாளியை பார்க்கணும், மக்களை எப்படி பார்க்கணும், எங்கே போகணும், எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய பொது விவகார பொது நிகழ்ச்சி ஆலோசகர்னு சொல்லலாம். இந்த 2 துறைக்கும் 2 பேரை போட்டிருக்காங்க. அதாவது ரத்தன் பண்டிட் வெற்றி வேலை போட்டாங்க இல்லையா, ஒட்டுமொத்தமான எதிர்கட்சிகளும் மக்களும் கொந்தளிச்சு ஒரு ஜோசியக்காரனை கொண்டு போய் நீங்கள் வந்து அரசியல் ஆலோசகராக போடுவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஐயோ அப்படின்னு பதறி அதை திருப்பி வாங்கிட்டாங்க. முதல் கோணலே முற்றும் கோணல் மாதிரி யூட்டர்ன் போட்டுச்சு இந்த அரசு, யூட்டர்ன் அரசாக. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி கொண்டு போய் போட்டிருக்காங்க. ஜான் ஆரோக்கியசாமி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், விஷ்ணு ரெட்டி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். பவர் சென்டரே கிடையாதுன்னா ஏன் ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் கொண்டு வந்து வைக்கணும்? நீங்கள் ஒரு ஆள் தானே பவர் சென்டரு, ஏன் இந்த 2 பேரை கொண்டு வைக்கிறீங்க? உங்களுக்கு அரசியலுக்கு ஆலோசனை பண்ணாதான் நீங்கள் வந்து செயல்படுவீங்களா? உங்களுக்கு சொந்தமாக நீங்கள் ஆலோசனை பண்ண மாட்டீங்களா? தலைவன் என்பவன் அவனே சிந்திச்சு செயல்படுறவன் தான் தலைவன். உங்களுக்கு எதுக்கு ஒரு ஆலோசகர் தேவைப்படுறாரு? அந்த ஆலோசகர் வச்சுக்கோங்க தாராளமாக, உங்களுடைய கட்சிக்கு வச்சுக்கலாம், தனிப்பட்ட முறை வச்சுக்கலாம். 2 பேரும் சாதாரணமாக தலைமைச் செயலத்துக்கு வந்துட்டு போகிறாங்க. தலைமைச் செயலத்துக்கு 2 பேர் வந்து போகிற அளவுக்கு 2 பேரும் என்ன மாதிரி ரோல்? 2 பேரும் ஏதாவது பவர்ஃபுல் இது பிடிச்சவங்களா, படிப்பு முடித்தவங்களா, கஷ்டப்பட்டு வெம்பாடுபட்டு ஒவ்வொரு அதிகாரியும் படித்து வந்திருக்கான். அந்த அதிகாரிகளை ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை இவருக்கு என்ன ஆலோசகர் இருக்கார், ஐஏஎஸ் அதிகாரி. அப்போ அந்த ஐஏஎஸ் அதிகாரியை தாண்டி ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துருவாங்களா? ஆலோசனைக்காக மட்டும்தான் வச்சுருக்கீங்களா, இல்லை வேறு எதுவும் பவர் சென்டராக வச்சுருக்கீங்களா? இன்னைக்கு விஷ்ணு ரெட்டியை தாண்டி இந்த ஆட்சியில் எதுவும் நடக்காது, ஜான் ஆரோக்கியசாமி தாண்டி இந்த ஆட்சியில் எதுவும் நடக்காது. அப்படின்னா இதுக்கு பேர் பவர் சென்டரா இல்லையா? நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் பாக்கியராஜன் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். விஜயநகர ஆட்சியிலிருந்து நம்ம விடுபடவில்லை என்பதற்கு இதுவே சான்று. யாரு? விஷ்ணு ரெட்டி ஆந்திராக்காரரு, ஜான் ஆரோக்கியசாமி 2 பேர், அவர் நாயுடு, இவர் ரெட்டி. விஷ்ணு ரெட்டி என்று தன் பேருக்கு பின்னாலே ரெட்டின்னு போட்டுக்கிற ஒருத்தரை கட்சியினுடைய ஆட்சியினுடைய ஆலோசகராக அபிஷியலாக நியமிப்பீங்க அப்படின்னா இது எப்படி சமூக நீதி ஆட்சி? சாதி ஒழிப்பு, அம்பேத்கர், பெரியார் எல்லாம் வச்சுக்கிறீங்க. இந்த பக்கம் பார்த்தா விஷ்ணு ரெட்டி, ஏன் விஷ்ணுன்னு பேரை போடு, விஷ்ணு ரெட்டின்னு போடுறீங்க. அப்போ அவரை நீங்கள் வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு ஆட்சியை நடத்துவீங்கன்னா இந்த ஆட்சி திராவிட ஆட்சியினுடைய நீட்சி என்று சொன்னால் அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி நம்ம அண்ணனுக்கு, அதாவது தாவேக்காவோட புது அண்ணனுக்கு, நம்ம தம்பிகள்லாம் கேட்க சொன்னாங்க. கடந்த தேர்தல் பரப்புரை முடிய தண்டியும் தாவேக்கா என்பது RSS பெத்து போட்ட குழந்தை, RSS உடைய அடிவருடிகள் என்று மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் விமர்சித்தார். இப்போ ஆட்சியில் பங்கெடுத்து அமைச்சரவையில் பங்கெடுத்து நெகிழ்ச்சி ஆயிட்டாப்லையாம், நெகிழ்ந்துட்டாப்லையாம். நான் கேட்குறேன்,
தாவேக்கா ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை என்றால் நீங்கள் சித்தப்பாவா? தாவேக்கா ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைன்னு ஆர்எஸ்எஸ் குழந்தைகிட்ட போய் நீங்கள் எதுக்கு அமைச்சரில் பங்கெடுக்கிறீங்க? நீங்கள் எதுக்கு ஆதரவு கொடுத்தீங்க? கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டின் ஜனநாயகத்துக்கே ஆபத்து, அதனால தான் நான் ஆதரவு கொடுக்குறேன். காலிங் இப்போ இந்த ரோஸ் வாங்கிட்டு போனாங்களே, அது ஏன்டல காலிங், அது உங்ககிட்ட தான். இப்போ ஹாய்னு சொன்னாங்களா, அது கூட உங்ககிட்ட தான் அப்படின்னு மேட்டுக்குடி படத்தில் கார்த்திக் சொல்கிற மாதிரி இப்போ இந்த ஆட்சி நடக்குது இல்லையா, இது நம்ம தலையில் நடந்துகிட்டு இருக்கு. இது கூட இப்போ திராவிட ஆட்சி தான். நாங்கள் வந்து அவங்க கூட இருக்கிறோம், பட் திமுகவை தான் நாங்கள் ரொம்ப லவ் பண்ணுறோம். நாங்கள் அங்கே இருந்தால் கூட திமுக கூட்டத்தில் தொடர்கிறோம். நாங்கள் திமுக கூட்டத்தில் தொடர நீங்கள் தாவேக்கா அமைச்சரோட பங்கெடுப்பீங்க. சரி, போன வாரம் சட்டசபையில் வந்து ரத்தன் பண்டிட் வெற்றிவேலு குறித்து வன்னியரசு அவர்கள் கேள்வி கேட்டார. இனி அடுத்தடுத்து வருகிற சட்டசபை கூட்டத்தொடரில் தாவேக்காவோட ஆட்சியுடைய தவறுகளை சுட்டி காட்டுவாரா சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு? எதிர்காலம் அவருக்கு இல்லை. ஆகவே பாஜகவால் இயக்கப்படுகின்ற ஒட்டு குழுக்கள் தான் சீமானும் விஜயும் அவர்கள். இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட இருந்து ஓட்டு கொஞ்சம் போயிடக்கூடாது, இருக்கிற சதவீதம் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக விஜய் அவர் வந்து எதிர்த்து அடிக்கிறார் ஒழிய கருத்தியல் ரீதியாக அவர்கள் எல்லாரும் ஒரே களத்தில் தான் நிற்பவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம், மக்கள் புரிந்து கொள்வார்கள். தமிழ்நாட்டில் மாற்றத்தை உருவாக்குவோம் என்று சொல்லக்கூடியவர் யாருன்னா நடிகர் விஜய் அவர்கள். மிக மோசமான கஞ்சா போதையில் தான் அவர்கள் வந்து இந்த மிக மோசமான இந்த ரவுடித்தனத்தை, காலித்தனத்தை செய்திருக்கிறார்கள். ஆனால் நடிகர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான இந்த கும்பல் வெல்ல போறதில்ல. வாக்குகளை எப்படி ஒரு 1000 ஓட்டு வாங்குறாங்களா, 2000 ஓட்டு வாங்குறாங்களா இந்த தொகுதியில் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் மிக மோசமாக இந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு தற்குறி கும்பலாக, ஒரு ரவுடி கும்பலாக அவர்கள் உருமாறி இருக்கிறார்கள். நடிகர் பின்னர் ரசிகர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு ரவுடிகளாக மாறி இருக்கிறார்கள் என்பது இன்னைக்கு வந்து வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது நடிகர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்கணும். ஏன்னா தன்னுடைய ரசிகர்களை அரசியல்படுத்தாமல் அவர் வந்து ஒரு காலித்தனமாக அல்லது ரவுடித்தனமாக ஒரு மாற்றி வருகிறார்கள், உசுப்பேத்தி வருகிறார். அவர் வந்து வெறியூட்டப்படுகின்ற ஒரு கும்பலாக மாற்றி வருகிறார் என்பதை இதன் மூலம் நம்ம பார்க்க முடிகிறது. அது இச்செயலை விடுதலை சிறுத்தைகள் சார்பாக கண்டிக்கின்றோம். வன்னி அரசு என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்தேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன். இந்த அமைச்சர்கள் இருந்துகிட்டே இந்த அமைச்சரவை செய்கிற தவறுகளை தாவேக்கா ஏதாவது தவறு செய்தால் அந்த கேள்வி நீங்கள் கேட்பீர் என்றால் பரவாயில்லைங்க. விசிகா உள்ளுக்குள்ள இருந்தாலும் தோழமை சுட்டுதலை புச்சுக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நாங்கள் வந்து பேசலாம். தாவே உண்மையிலே விசிகா ஒரு புரட்சிகரமான இயக்கம், அது ஒரு அம்பேத்கருடைய பெரியாரிய கோட்பாட்டில் இயங்கக்கூடிய இயக்கம் அப்படின்னு பாராட்டலாம். அதை பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஆர்எஸ்எஸ் குழந்தைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையினுடைய அமைச்சர்களை போய் பங்கெடுக்கிறதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குண்ணே. ஐயா, அண்ணன் ஆராசா அவர்கள் கேட்ட கேள்வியில் தவறு இருக்கலாம், ஆனால் அதில் உண்மை இல்லாமல் இல்லை. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து